சப்ளையர் அக்ரீமெண்ட் அப்படின்றது, நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குவீங்க இல்லையா? அவர் பேரு சப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்ளையருக்கும் உங்களுக்கும் இடையில போடக்கூடிய ஒரு லீகல் கான்ட்ராக்ட் அதோட பேர் தான் சப்ளையர் அக்ரீமென்ட்ங்க. இப்போ இந்த அக்ரீமென்ட்ல நான் என்னென்னலாம் கிளாஸஸ் வந்து மென்ஷன் பண்ணணும்? என்னென்னலாம் எழுதி 2 பேரும் சைன் பண்ணணும்? அத சொல்லுங்களேன்னு கேட்டாரு. அடுத்து 3வது பிரைஸ். இதுவே ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எவ்வளோ ரூபாய்க்கு இத நாங்க வாங்க போறோம்? அதே மாதிரி அட்வான்ஸா எவ்வளோ பே பண்றோம்? ப்ராடக்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா எத்தன நாளைக்குள்ள நம்ம பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணணும்? இதுவுமே மென்ஷன் பண்ணிக்கணுங்க. அடுத்து 4வது குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ பத்தி நம்ம வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிக்கிறோம். முக்கியமா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இது பேக்கரி ப்ராடக்ட் அப்படின்றதுனால மாய்ஸ்டர் கன்டென்ட் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி பத்தின ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் நீங்க கட்டாயம் அதில மென்ஷன் பண்ணீங்கன்னா, நாளைக்கு அந்த குவாலிட்டி இஷ்யூல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி எந்த டேட்ல, எந்த டைம்ல டெலிவரி யார் பண்ணணும்? எந்த மோட்ல டெலிவர் பண்ணியிருக்கணும்? இதெல்லாமும் நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து இன்னொரு முக்கியமான கிளாஸ் அப்படின்றது தான் காம்பன்சேஷன் கிளாஸ். இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எதனாலன்னா, காம்பன்சேஷன் கிளாஸ் அப்படின்றது என்னன்னா, நீங்க அந்த ப்ராடக்ட்ட ப்ராப்பரா ரிசீவ் பண்ணல. அது மூலியமா ஏதோ உங்களுக்கு இழப்பு ஏற்படுது. இப்ப நம்ம அந்த அண்ணனோட கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு வியாபாரம் பாதிச்சு போச்சு. அந்த மாதிரி ஏதாவது இழப்பு ஏற்படுது அப்படின்னா, அந்த சப்ளையர் தான் அந்த இழப்ப ஈடு கட்டணும் அப்படின்றதையும் இந்த காம்பன்சேஷன் கிளாஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும்.